வாழ்க வளமுடன் சார். நான் மட்டும் பேச போகிறதில்ல, இது நீங்களும் சேர்ந்து தான் என் கூட பேச போகிறீங்க. எல்லாருமே தெளிவாக இருக்கீங்களா? சொல்கிற போதே தடுமாற்றமாக இப்படி இது ஒன்றா ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீணாக போச்சேன்னு கவலையாக இருக்கா? பிள்ளைங்க சொல்லிச்சா இல்லையா? கோழி எடுக்கிறது, கறி எடுக்கிறது, குடல் எடுக்கிறது போயிடுச்சேன்னு கவலையாக இருக்கா? இல்லை தெளிவாக தான் வந்திருக்கீங்களா? சரி, கேள்வி ஆண்கள்கிட்ட தொடங்கலாமா பெண்கள்கிட்ட தொடங்கலாமா? அவ்வளோ அனுபவமா சார்? அவ்வளோ அனுபவமா? நாம் ரைட், லேடிஸ்கிட்டே கேட்கலாமா? சரி, இதில் பையனை பெற்ற அம்மாக்கள்லாம் கை தூக்குங்க. அப்போ முதல் கேள்வி இங்கே தொடங்கலாம். பையனை பெற்ற அம்மாக்களுக்கான கேள்வி. எல்லாம் தெளிவாக இருக்கீங்களா? கேட்குற போதே அடிவே இருக்கலங்குதா? சரி, அது உங்கள் பையன் 10 வயசா 12 வயசா 15 வயசா எதுவும் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கான கேள்வி தெளிவாக கேட்குறேன், தெளிவாக பதில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்கள் பையனுக்கு பார்க்க போகிற மருமகள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களை மாதிரியே இருக்கணுங்களா? நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாதல்ல. உங்கள் கணவர் வந்திருக்காரா? எங்கே இருக்காரு? பின்னாடி தான் இருக்க பாருங்கள். அதுவும் பணிவாக ஏன் நம்ம பக்கத்தில் உட்காந்து அப்படின்னு பயமாக என்னவோ தெரியல. சொல்லுங்கள், இப்போ உங்களை மாதிரியே அப்படின்ட்டீங்க, எப்படின்னு சொல்லுங்கள். நான் பொதுவாக உங்களை மாதிரிங்கிறத உங்களோட கேரக்டர் எனக்கு தெரியாது, எப்படி இது பண்ணலாங்கிறது சொல்லுங்கள். சில குணாதிசயங்கள், கலரு, படிப்பு, ஹைட்டு, வெயிட்டு. நடுவில் ஒரு காலம் 3 கால் வச்சு ஒன்று இப்படி வச்சு தான் ஒரு சைடு பிறந்த வீட்டு சொந்தங்களும் ஒரு சைடு புது வீட்டு சொந்தங்களும் 3 இணைஞ்சது தான் சார் குடும்பம். அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன். ஒரு சிலர் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட சொந்தத்தெல்லாம் ஒமிட் பண்ணிடுவாங்க. பிறந்த வீட்டு சொந்தம் தான் பெருசுன்னு பேசுவாங்க. அப்படி இல்லை, ரெண்டையும் சமமாக பாவிக்கிறேன். அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்க போகிறேன். அது மாதிரி தான் எனக்கு வரவங்களும் இருப்பாங்க. மருமகளை நம்புறீங்க, வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்படிதான் இருக்கணுங்கிறது உத்தரவு, எதிர்பார்ப்பா உத்தரவான்னு கேட்குறது தான். ரைட், ஓகே, வாழ்த்துக்கள், பரவாயில்ல. அடுத்த அம்மாக்கள் இங்கே கேளு. ஐயோ, அவங்களாம் சொல்லிட்டு பேசுகிற கடைசியாக அதில் ஏதாவது 2 பிட் எடுத்துக்கிறேனே. நான் எப்படி பொண்ணுன்னு தான் கேட்டேங்க. எப்படி பொண்ணுன்னா அவங்க வாழ்க்கையில அவங்க கரெக்டா இருக்கணும். நம்ம போய் அதுல எதுலையுமே தலையிட தேவையே இல்லை. நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு கவனமா இருந்துக்க. அதுல தெளிவா இருக்கீங்களா? ரைட், ஓகே. அடுத்தது வேற யாரு? இந்த இடம் கை தூக்குனீங்களா? நீங்களா? பரவாயில்லைங்க, இன்னொரு 20 வருஷம் முடிஞ்சே உங்களோட மனநிலை என்னங்கிறது இப்பவே தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. பார்த்துக்கணும். ரைட், வெரி குட். அடுத்ததுங்க. என்னங்க? நான் மருமகளை மட்டும்தான் கேட்டேங்க, நான் உங்களை பத்தியே கேட்கவே இல்லை. உங்களை மாதிரியே நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். சரி, அடுத்தது. சரி, ரைட், ஓகே. அடுத்தது வேற. ரைட், அடுத்ததுங்க. வேற அந்த இடம் யாரோ என்னதுக்கு நீங்கள் தில்லா வேணுங்கிறீங்க, எவ்வளோ அடித்தாலும் தாய்க்கிற மாதிரி வேணுங்கிறீங்களா இல்லை எப்படிங்க? ரைட், வேற எந்த அடைங்க? 2 பேரும் ரைட். வேற
அவ்வளோதானா? சார் நான் நினைச்சதுல எல்லாருமே சொல்லிட்டாங்க சார். ஆ, நான் எது சொல்லணும்னு நினைச்சேன் எல்லாமே சொல்லிட்டாங்க சார். எல்லாமே சொல்லிட்டாங்களா? அப்புறம் என்ன பாடியிருக்கு, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் ஆ அப்படிங்கிறத. இப்போ எல்லாமே சொல்கிறீங்களே ஒழியுங்க, நீங்கள் வந்து பையனை வந்து ஈவன் உங்கள் மாமியார்கிட்ட கூட விட்டு கொடுக்கறதுக்கு யோசிப்பீங்க. ஒரு பொசசிவ் பிள்ளைக்கு வந்து செகண்ட் இடம் கொடுத்து பையனுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அதை வைக்கிற மனநிலை வந்து எல்லா அம்மாக்கள்கிட்டையுமே இருக்கும். அது தவறான நிகழ்வுலாம் இல்லை. அந்த இடம்தான் நீங்கள் வந்து பையன்கிட்ட பண்ணுறது தப்பு. இப்போ அடுத்த கேள்வி கேட்குறேன். வெளியே வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்கு, கடையில் ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும். நீங்கள் வந்து பையனை அனுப்புவீங்களா கணவர் அனுப்புவீங்களா? ஆ, கணவரை தான் அனுப்புவீங்க. ஏன்னா பையன் பாவம் மலையில் கரைஞ்சி போயிடுவான். இது மவராசி அவ பெற்றது, இது நான் பெற்றது. ஆமாம், அவர் வண்டி எடுத்து சீக்கிரம் போயிட்டு அவன் பொடுன்னு போயிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே வந்து பொழுது போயிடும் இருக்கா. இந்த இடம்தான் வந்து நாம் செய்யக்கூடிய முதல் தவறான இடங்கள்ங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, அவன் வந்து எங்களையும் பார்த்துக்கணும், அவங்க அவனோட மாமியார் வீட்டையும் பார்த்துக்கணும். முதல்ல அவனுக்கு அவனையே பார்த்துக்க தெரியாத ஒரு சூழலை தான் உருவாக்கிட்டு இருக்கிறீங்களேங்கிறது இன்ன வரைக்கும் உங்கள் யாருக்கும் தெரியலை. புரியுதுங்களா? தனித்து வாழக்கூடிய ஒரு சூழலை வந்து எந்த ஆண் குழந்தைகிட்ட நீங்கள் உருவாக்கி கொடுக்குறீங்களோ அப்போ வந்து நான் என்னை பார்த்துக்கிட்டேன், அதே மாதிரி என்னை சார்ந்து வர இவங்களையும் பார்த்துக்கணுங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு தோணும். நீங்கள் அந்த இடத்துக்கே வாய்ப்பே கொடுக்கறதில்ல. அதுக்கு 1000 காரணங்கள் கூறுறதுனால தான் டக்குன்னு அந்த குழந்தை தடுமாறுது. அப்போ அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய திறனும் பிரச்சனைகளை கையாளக்கூடிய திறனும் இல்லாமல் அப்படிங்கிறது. அம்மா அவள் வேறு நாப்கின் வாங்கியாந்து தரச்சோம், அட பொண்டாட்டிக்கு தாண்டா வாங்கி தர, எப்படின்மா போய் கடையில் கேட்குறது அப்படிம்பான். ஏன்னா ஆல்ரெடி போய் எதையும் வாங்கி பழக்கம் இல்லை. இவன் திடீர்னு வந்த உடனே என் பொண்டாட்டி என்ன வாங்கித்தான்னு சொல்கிறா, ஏன் அவள் வாங்கிக்க மாட்டாளா அப்படின்னா, ஏன் இது கூட நீ வாங்கி தர மாட்டியா அப்படின்னு அந்த புள்ள சொல்கிற போது தான் 2 பேத்துக்கும் கான்ட்ரவாக வருது. அப்போ முதல்ல அந்த குழந்தையை தனித்து வாழ்வதற்கான ஒரு சூழலுக்கு வந்து எப்போ உருவாக்குறீங்களோ அப்போவே அவன் தன்னம்பிக்கை கொண்ட நபராகவும் பிரச்சனைகளை கையாளக்கூடிய திறனுள்ள நபராகவும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய துணிவுள்ள நபராகவும் அவனால் வர முடியும். அது இல்லாமல் கைக்குள்ளேயே வச்சுக்கிறதுனால தான் ஒரு எதிர்வரும் காலங்களில் அந்த அவனுடைய குடும்பத்தை லீட் பண்ண தெரியாமல் அவன் தடுமாறுறான். இதே நிலைப்பாடு தான் பெண் குழந்தைகளோட இதுவுங்க. பெண் குழந்தைகள் எல்லாமே வந்து அது வந்து தடுமாறுறது எல்லாமே அப்பாக்கள்னால தான் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை ஏதாவது ஒரு இது பண்ணிச்சு, அம்மா வந்து நான் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் தான் படிக்கலை, என் பிள்ளையாவது நான் படிக்க வைக்கணும், எப்படியாவது இவளையாவது ஒரு நல்ல இடத்துக்கு வைக்கணுங்கிற ஆதங்கத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த குழந்தைகிட்ட காட்ட வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அது உடனே ஒரு மாதிரி இப்படின்னு டிஸ்டர்ப் ஆகும். டிஸ்டர்ப் ஆன உடனே யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்? அப்பாட்ட பண்ணும். உடனே அப்பா என்ன சொல்லுவோம்? நீ வாசாமி இப்படியே தான் கட்டுனனையிலேருந்து உங்கள் அம்மா இப்படியே தான் எண்ணெயும் உசுரெடுத்தா உன்னையும் அதே மாதிரி தான் பண்ணுறேன், வாசாமி உனக்கு நான் சில்லி சிக்கன் வாங்கி தரேன் அப்படிங்கிறது ஒன்றும். உடனே குழந்தை வந்து அப்பா தான் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். நேற்று உங்கள் குழந்தைகள் வந்து எத்தனை பேர்த்துக்கு ஐ லவ் யூ சொல்லுச்சா? உங்களுக்கு திடீர்னு ஆடி போயிட்டீங்களா? ஐயோ இது என்னது, போகிற போது நல்லா தானே போச்சு, வரபோது இது முத்திச்சு ஆ சொன்னாங்க இருக்கா. அப்போ அந்த குழந்தைகளுக்குள்ளும் இந்த சொல்கிறாங்கல்ல, கல்லுக்குள்ளும் ஈரம் உண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு பாசம் இருக்குது. அதை வெளிக்காட்டுவதற்கான ஒரு சூழல் வந்து இல்லை. அந்த சூழல் தான் அந்த குழந்தைங்க தடுமாற வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. அந்த சூழல் வந்து நாம் உருவாக்கி கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இனிமேல் பார்க்க போகிற ஒரு இடமே. அதே போல் தான் இது. இப்போ அடுத்த கேள்வி ஆண்களுக்கான கேள்வியை எடுத்துக்கலாங்க. நீங்கள் ரொம்ப காலமாக வச்சுருந்த ஒரு நல்ல பொருள், தாத்தா காலத்துலேருந்து இருக்குது, அதை நீங்கள் பார்த்து ரசித்து வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொருள், அந்த பொருள் வந்துட்டு நீங்கள் வெளியே போயிருக்கிறப்போ உங்கள் பையன் வந்து உடைச்சிட்றாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கடுகடுப்பான ஆள், அதனால உங்கள் மனைவி என்ன, ஐயோ இந்த மனுஷங்கிட்ட சொன்னால் இது வீட்டையே 2 ஆக்கிருமே அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக நீங்கள் வரீங்க, வந்த உடனே வந்து அந்த பொருள் உடஞ்சி கிடக்குது, உங்கள் பையன் இப்படின்னு தள்ளிவிட்டு உடஞ்சிருச்சுப்பா அப்படின்னு இப்படின்னு இது பண்ணுறான். உங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? நீங்கள் ஒரு ஷார்ட் டெம்பரான நபர், சட்டுன்னு கோபம். நீங்கள் இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துலையும் பயங்கரமான ஒரு சீரியஸான அளவுக்கு
டென்ஷன், அந்த டென்ஷனோடவே வீட்டுக்கு வரீங்க. அப்போ அது போன்ற சூழலில் இந்த நிகழ்வை பார்க்குறீங்க. உங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? குழந்தையை திட்டுவீங்களா, மனைவி திட்டுவீங்களா, யாரை பிடிச்சி அடிப்பீங்க? மனைவி தான் அடிப்பீங்க. காலையில் பொய் சொல்லக்கூடாது சார். இல்லை சார், இங்கே வந்ததுலேருந்து கோபம்லாம் மாறிடுச்சு. நான் சொல்கிறது இதுக்கு முன்னாடி இங்கே வந்ததுலேருந்து நம்ம இந்த இடத்துல அடிக்க முடியாது. மனைவி தான் அது. சரியா? நீங்கள் சார்? பையனை வளர்த்திருக்கிற பாரு, அது நமக்கு தொடர்பே இல்லை பாருங்க. நமக்கு அது சம்மந்தம் இல்லை. அது வேற்று கிரகத்தினவர், வேற்று இதை சேர்ந்தவங்க இப்படிங்கிற இது இருக்கும் சார். இந்த இடம்தான் குழந்தை உண்மையை சொல்லிட்டான், உண்டா இல்லைங்களா? உண்மை சொன்ன உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி, விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு கன்வின்ஸ் ஆகிட்டு, சாமி அது எவ்வளோ நாளாக இருந்தது தெரியுமா கண்ணு, அதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா சாமி, இப்படியாப்பா சாரிப்பா அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு அந்த விஷயங்களை உணர வைக்கக்கூடிய ஒரு சூழலை தான் உருவாக்கணும். நீங்கள் மனைவி அடிக்கிற போது மறுபடியும் அந்த குழந்தை உங்ககிட்ட உண்மை சொல்லிட்டானா இல்லையா, நான் இது பண்ணிட்டேன்ட்டு, அப்போ அந்த உண்மை சொன்னதுக்கப்புறம் நம்ம அதை ஏற்றுக்கிறதுக்குரிய மனநிலை இல்லைன்னா அந்த குழந்தை அடுத்து என்ன பண்ணும்? இவங்ககிட்ட சொன்னோம்னா மறுபடியும் யாரையோ பிடிச்சி அடிப்பான். நாமே உண்மை சொல்லுவானு, தெரியல டாடி எப்படி விழுந்ததுன்னே தெரியல அப்படின்ட்டு போயிடும். எப்படி விழுதுன்னு தெரியாமல் எப்படி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகும். அதே தான் அந்த குழந்தை ஒரு பொய் பேசக்கூடிய சூழலுக்கு தள்ளி விடுறதே நாம தான் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நமக்கு தெரியறதில்ல. நான் இன்க்ளூடிங் மை செல்ஃப் என்னை சேர்த்தா சொல்கிறேங்க. அப்போ இந்த இடங்களில் என்னென்னா அதுதான் ஒரு இது சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை அழகாக புதுசாக வாங்கின காரில் அந்த குழந்தை அதில் இது பண்ணிகிட்ருக்கும். காரில் கீறல் விழுந்துருச்சுங்கிற பந்தை உடனே எடுத்துகிட்டு சட்டுன்னு அந்த ராலில் அடிப்பார், கை ஃப்ராக்சர் ஆகிரும். கூட்டிகிட்டு போவார். அங்கே போய் உடனே கை ஃபுல்லாக இது மேலே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. நம்ம இதை இமீடியட்டாக ஆம்டேஷன் இதோட வெட்டி எடுத்தால் மட்டும்தான் குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கையை வெட்டி எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அப்போ கேட்குறாங்க, ஏன் டேடி இனிமேல் எனக்கு கை இருக்காதா டேடி அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும். இவனுக்கு அப்படியே பயங்கர ஷாக்காக இருக்கும். அப்படியே அழுதுகிட்டு அந்த கார்கிட்ட அப்படியே நின்றுட்டு பார்ப்பான். இந்த கிறுக்கு நடத்த பார்க்குறவோ தெரியும், ஐ லவ் மை டேடுன்னு அந்த குழந்தைய எழுதியிருக்கும். எப்படி இருக்கும்? உண்டா இல்லைங்களா? அந்த குழந்தை எங்கள் அப்பா எனக்கு இந்த கார் வாங்கி கொடுத்துருக்காங்க, ஸோ தட் ஐ லவ் மை டேட். அந்த குழந்தைக்கு தெரியாது இது பொருள், இதில் கிறுக்கணும்னா அது டேமேஜ் ஆகுங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது. பட் அந்த குழந்தைக்கு ஆதங்கம், எனக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த பொருளை வாங்கி கொடுத்துருக்காங்க, ஜாலி, நான் எங்கள் அப்பாவை நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அந்த குழந்தை பதிவு பண்ணுது. இந்த கார் இன்னொன்று வாங்கிடலாம், கை வாய்ப்பே இல்லை. தட்ஸ் லவ். அந்த இடத்துக்கு உள்ள காதலில் நம்மளோட எமோஷனல் தான் அந்த குழந்தைய சீரழிக்கிற ஒரு இடமா இருக்குது. அப்போ உங்களுடைய அன்பு, ஆத்திரம், ஆதங்கம் எல்லாமே ஒரு நிலைப்பாட்டில் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ தீர்மானிச்சுக்கணும். நீங்கள் சொல்கிறீங்க நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் சார் நான் அமைதியாகிட்டேன் சார், அதை ரெகுலரைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தெளிவான மனநிலை இருக்கும். உங்கள் குழந்தைகிட்ட இந்த சொல்லி கொடுத்ததெல்லாம் அதான். நட்புனா என்ன, காதல்னா என்ன, காமம்னா என்ன, எப்படி நல்ல பார்வை எது, மோசமான பார்வை எது இப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கு. சக ஆண் தோழனிடம் எப்படி பழகணும், உறவினர்களிடம் எப்படி பழகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த குழந்தைகளுக்கு அணுவாக புரிகிற மாதிரி லைவ்லியாக தான் சொல்லி கொடுத்துருக்குங்க. எவ்வளோ பேர் ஷேர் பண்ணாங்கன்னு தெரியல. எல்லாமே சொன்னாங்களா நட்பு காதலை பற்றி, ஓடிட்டுருக்கிற காதலை பற்றி யார் சொன்னாங்க? இப்போ ஓடிட்டுருக்கிற லைனை என்ன பண்ணலான்லாம் கேட்டேன். அது அப்படியே ஓடிட்டுருக்கட்டும்ப்பா, நீ படிப்பை முடி, நீ ஒரு வேலையில் உட்காரு, அந்த பையல ஒரு வேலையில் உட்காரட்டும், அப்போ உங்கள் வீட்டில் ஒத்துக்கலைன்னு சொல்லு, நான் உனக்கு மாமா வேலை பார்த்து முன்ன நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துக்கு நம்ம ராங் அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோமோ அப்படிங்கிறது கூட இருக்கலாம். பட்டு அந்த தகுதி தொடர போது இந்த பொருள் தேவையில்லை, என்னோடய தகுதி என்ன, நான் அந்த தகுதியை மெயின்டைன் பண்ணுங்கிற ஒரு டிக்னிட்டிக்கான ஸ்பேஸ் வந்துடும். அப்போ இது ஒரு நம்ம மனதளவில் ஏதோ சஞ்சலப்பட்டிருக்கோம், இனி இது தேவையில்லைங்கிற முடிவு தானே அந்த குழந்தைக்குள்ளே வரும். அதனால தான் அந்த மாதிரி அஷூரன்ஸையும் அதை கொடுத்துருக்கோம். எல்லாருமே செஞ்சுருக்கீங்க, குழந்தைகள் வளர்ப்பில் யாரும் குறையெல்லாம் வைக்கலை.
பட்டு அதில் சிறு சிறு இடங்களில் நம்மளுடைய சறுக்கள் வந்து அந்த குழந்தையை வந்து சீரழிக்குதுங்கிறத நீங்கள் யாருமே இன்னும் யோசிக்க தெரியல. அந்த ஒரு இடம் தீர்க்கமாக யோசிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே போல் அடுத்தது இப்போ எல்லா பெண்களுக்கான கேள்வியை எடுத்துக்கலாம். இன்றைக்கி வீட்டில் வந்து வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணுறாரு, சாயங்காலம் நான் ஒரு 5-5:30 வந்துடுறேன், ரெடியாக இருங்க, அந்த சினிமாவுக்கு கூப்பிட்டு போகிறேன், நைட் எதுவும் டின்னர் செய்ய வேண்டாம், சினிமா முடிச்சுட்டு நம்ம அப்படியே அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்குறாரு. நீங்கள் எல்லாம் நல்ல மேக்கப் போட்டு நல்லா ஃபுல்லாக ரெடி. ஏன்னா சமைக்கிற வேலை இல்லைனாலே ஒரு தனி சந்தோஷம் இருக்கிறது பெண்களோட இயல்பு நிலை. அதனால் பார்த்தெல்லாம் இன்றைக்கி கூட அதை பார்த்துட்டு அந்த ரொம்ப நாளாக அந்த இப்போ இது சாப்பிட்ணும், அந்த டிஷ் சாப்பிட்ணுன்னு இருக்குது, அதெல்லாம் இது பண்ணலாங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கீங்க. குழந்தைகளும் எல்லாம் ஃபுல் மேக்கப்பில் இருக்குது. 5 மணி ஆச்சு, 5:30 ஆச்சு, 5:45 ஆச்சு, 6 மணி ஆச்சு, நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வீட்டுக்கார் எடுக்கவே இல்லை. என்னம்மா அப்படிங்கிறது உங்கள் இரு வந்துடுவாங்க இரு அப்படிங்கிறத சொல்கிறீங்க. மணி 6:15 ஆச்சு. யூஸ்வலாக 6:15க்கு மெயின் ஃபிலிம் போட்டுருவாங்க, எடுக்கலை, 6:30 ஆச்சு. அப்படியே டோட்டலாக இதாகுது. இப்போ குழந்தைகள் வந்து அப்படியே அக்ரஸிவாகி கத்துது, உங்ககிட்ட முகத்தை காட்டுது. இப்போ நீங்கள் அந்த இடத்துல என்ன மாதிரி அந்த குழந்தைய கன்வின்ஸ் பண்ணுவீங்க, எப்படி டீல் பண்ணுவீங்க? கை தூக்கி சொல்லுங்க பாப்பா. பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நான் வாயை திறக்கல சார் அப்படிங்கிறீங்களா? ஃபோன் பண்ணி என்னை திட்டுவாங்க, நான் வர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா அப்புறம் அவங்க முடிவு பண்ணி சரி. சரி, அடுத்து வேற, அடுத்த கை தூக்கி சொல்லுங்க. அதை எப்படி காட்டுவீங்க, குழந்தைகிட்ட எப்படி காட்டுவீங்க, நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்கன்னு தான் கேட்குறேன். ஒரு 5 நிமிஷம் போய் ஏதோ நம்ம மனசளவுல நம்மளே தேத்திட்டு அதுக்கு சட்டி பானைலாம் உருளுமா? உருளாது. வேற நம்மளே ஒரு சமாதானப்படுத்திட்டு அப்புறம் குழந்தைங்கள்ட்ட போய் மெதுவா எடுத்து சொல்றோம், அப்பாவுக்கு இந்த மாதிரி வேலை வர முடியாத சிச்சுவேஷன், எப்போ இந்த மாதிரி நடக்கிறது இல்லைல்ல, எப்போவா அது ஒரு அதேதான். இப்போ எல்லாருமே அதே தானே, ஒரே கட்சிக்கு ஒரே மாதிரி ஓட்டு போட்டுருவீங்க. சந்தடி சாக்கில் உள்ள தட்டி விட்டாங்க. அப்படிலாம் ஒரு வாய்ப்பே வாழ்க்கையில் கிடைச்சதே இல்லையா? என்ன கேட்குறாங்க, அதான் இந்த சினிமாவில் சொல்ல, என் பொண்டாட்டிக்கு சங்கீதம் அப்படின்னா கிலோ என்ன விலைப்பா அப்படின்னு கேட்பா, அந்த கத்திரி கடை அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தெரியாது, ஆனால் வீட்லேயே வந்து ஹோம் தியேட்டர் மாதிரி பாப்கார்ன் எல்லாம் பொறிச்சு கொடுத்து ஒரு தியேட்டர் மாதிரி பண்ணிடுவாங்க, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி இருட்டு பண்ணி சினிமா மாதிரி காமிச்சா அது. இருந்தாலும் பாப்கார்ன் வறுக்கிற வேலை வேற, அதை கழுவி வைக்கிற வேலை வேற, மறுபடியும் இடையில வேற சைட் டிஷ் உள்ள அனுப்பிச்சி விட்டுக்கிட்டு இருக்கணும். ரைட். பெரும்பான்மையான பெண்களோட மனதில் என்னவா இருக்கும் தெரியுங்களா? இந்த குழந்தை கத்த கம்முன்னு இப்படியே தான் உங்கள் அப்பா என்னை கட்டுநாளையிலேருந்து இப்படியே தான் ஏமாற்றி நானும் எதையுமே அனுபவிச்சது இல்லைங்கிறத இப்போ சொன்ன விஷயம் அப்படியே அங்கே இன்டர்பிரேட் ஆகி அப்படியே தலையெல்லாம் மாறுங்க. அங்கே வந்து அப்படியே மாறும். ஏன்னா நானும் சொல்லிகிட்டு இருக்கிறேன், அந்த மனுஷன் ஃபோன் எடுக்க நான் என்ன பண்ணுவேன், வேலையை பாரு, இப்படியே தான் கட்டுநாளையிலேருந்தே என்னை ஏமாற்றி கழுத்தறுத்தாப்புல, இதில் வேறு நீ வேறு என்னை வந்து உசுர எடுத்துக்கிட்டு இருக்கிறியா, எல்லாம் அடங்கு அப்படின்னு இருக்கும். கொஞ்ச நேரம் முடிஞ்சு வேணால் தேவையில்லாமல் கத்திட்டு சரி விடு, நான் கூப்பிட்டு போகிறேங்கண்ணு, நாளைக்கு எதுவும் கூப்பிட்டு போகிறேங்கண்ணு அப்படிங்கிற சமாதானம் பண்ண அந்த குழந்தைய சமாதானமாகாது. இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து கணவர் மேலே உள்ள கோபத்தை வந்து அப்படியே எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல், அதான் சொல்கிறாங்கல்ல, உள்ளது தான் வெளியே வரும். ஒருத்தன் சொல்லுவான், இது இன்னும் தமிழ் அப்படிம்பாங்க, ஓங்கி ஒன்று காதோடு அப்படி ஐயோ அம்மா அப்படிம்பான். அந்த ஐயோ அம்மாங்கிறது தான் உள்ள இயல்பான வார்த்தைகள். அதே போல் இந்த இடம் வந்து உள்ள விஷயங்கள் வந்துட்டு கணவர் மேலே உள்ள கோபம் வந்து எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் குழந்தைகிட்ட காட்டுற போது அவரை பற்றின இது இப்படி தான் அவர் ஏமாத்து. அப்போ அந்த குழந்தைகள் மனதில் என்ன ஆகுனா, அப்போ அப்பா வந்து ஏமாத்துறவர் போல் இருக்குது. அப்போ வந்துட்டு நம்ம வந்து அவரை நம்பி பிரயோஜனம் இல்லை, அம்மா தாங்க எப்படியாவது நம்மளை இது பண்ணுவாங்கங்கிறது வரும். அப்பா மேலே வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் கண்டிப்பாக இந்த குழந்தைகள்கிட்ட உருவாகும். அப்பாங்கிறவர் வந்து சம்பாதிக்கிறவர், இல்லை கண்ணு என்ன வேலை இருக்குமோ தெரியல சாமி, டைம் ஆகும், இன்றைக்கி வரட்டும், இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு காலையில் நான் உன்னை கண்டிப்பாக நாளைக்கு நான் உன்னை ஃபிலிம் கூப்பிட்டு போயிடுறேன்
அப்பா வேலை பார்த்தா தான் கை காசு வரும். அந்த கை காசு வந்தால் தான் சினிமாவுக்கு செலவு பண்ண முடியும், சினிமாவுக்கு நம்ம ஹோட்டலுக்கு போகிற முடியும். அப்போ கை காசு வேணுமா இல்லையாப்பா? அப்பா பாடுபட்டால் தான் அந்த காசு இருக்குன்னா, அப்பா வந்து உயர்வானவர், அவர் வந்து இந்த வீட்டை தூக்கி நிறுத்துறவர், அவர் காசு வந்தால் தான் நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் என்ற ஒரு மொராலிட்டி அந்த குழந்தைக்கு தெரியும். இந்த விஷயத்தை புரிய வைக்கலை அப்படின்னா எப்போவுமே அந்த குழந்தை வந்து பொறுப்புள்ள நபராக வரமாட்டாருங்க. நிறையா பெண்கள் பண்ணுறது என்ன தெரியுங்களா? அந்த வீட்டில் இங்கிலீஷ் மீடியம், அந்த வீட்டில் அந்த ஸ்கூலில் படிக்க வச்சுருக்குறாங்க. நமக்கு அவ்வளோ காசு பத்தாதுப்பா, நீ ஆம்பளை தானே, சம்பாதி, பெத்த பிள்ளைக்கு கூட நீ வந்து சம்பாதிச்சு கொடுக்க, நீ என்ன ஆம்பளை அப்படின்னா அப்படிங்கிற இது வரும். இந்த இடங்கள் வந்து நிறைய இடங்கள்ல அந்த குழந்தை வந்து அவ்வளோ சாமானியமாக ஷைன் பண்ணவே முடியாதுங்க. ஸோ அப்பாக்கிட்ட கேட்டால் செய்ய மாட்டார், அம்மாட்ட கேட்டோம்னா எப்படி இருந்தாலும் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்கிறது. இந்த ஸ்கூலு, தென் காலேஜு, தென் வண்டி, சாதா வண்டி இல்லை, அந்த 2 லட்ச ரூபா வண்டி, இப்படிங்கிற டிமாண்டை கொடுக்க ஏன் நம்ம சம்பாதிச்சு என்ன பண்ணுறோம், பிள்ளைக்கு கூட செய்யாமல் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த இடம் ஏற்றி வச்சுருப்பாங்க. புருஷனை அரிச்சு அங்கே இது பண்ணும். இதுவும் வந்து ஷைன் பண்ண முடியாத ஒரு சூழல் மட்டும்தான் இருக்குங்கிறத தயவு செஞ்சு மறந்து விட வேண்டாம். அப்பா என்பவர் இந்த குடும்பத்தை வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகி. அவர் சம்பாதிச்சாதான் நாம் இங்கே சொகுசாக வாழ முடியும். அவருடைய சம்பாதனை முக்கியம், அவரோட உழைப்பு எவ்வளோ வேல்யூவானது அப்படிங்கிறத ஒவ்வொரு குழந்தைக்கும் நீங்கள் என்றைக்கு புரிய வைக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும், அந்த குழந்தையும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ கேளுங்க, நீங்கள் கேள்விகள்லாம் இப்போ கிட்ட கேளுங்க. வீட்டுக்கு வா, இன்னைக்கு வச்சுக்கிறேன் வா. நீ வந்த இடத்துக்கு நீ மானத்தை கெடுக்கிறியா? நீங்கள் அப்போ சம்பாதிக்காமல் வீட்டில் என்ன பண்ணீங்க? நீங்கள் ஏன் குறைவாக சம்பாதிக்கிறீங்க? சார், இது இப்போ நீங்கள் எல்லாமே இப்போ பெண்களும் தான் இருக்கீங்க. இந்த இடங்கள் வந்து பெண்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறத வந்து ஒரு மெஜாரிட்டியான கான்செப்டாக கவர்மெண்ட் எடுத்ததுங்க. பெண்கள் முன்னேற்றம்ங்கிறது என்னென்னா படிப்பு, வேலை, உழைப்பு, இது எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. அதனால் என்னென்னா குடும்பங்கள் வந்து சிதைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறது இதாக சொல்லிட்டீங்க, 2 பேரும் இணைஞ்சு அன்பாக வந்திருக்கீங்க. இப்போ கரன்சினை இப்போ நடப்பில் பூரா இப்போ நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, 2000க்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள் எல்லாமே நான் என் லைஃப்பை நான் பார்த்துக்குவேன், நீங்கள் ஒன்றும் எனக்கு பார்த்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறதுக்கும். இது ஆண் குழந்தை பெண் குழந்தை 2 பேர்த்து மனதிலையுமே அது இருக்கக்கூடிய வார்த்தைகள். இதில் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால என்னென்னா கணவன் மணி உறவு விரிசலுக்கு ஆயிடுது. நான் ஏன் இவனை நம்பிக்கிட்டு இருக்கணும், நான் சம்பாதிக்கிறேன், இவனை சொல்கிறதெல்லாம் நான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறது இருந்தது. இன்றைக்கி வந்து எதுனாலும் வந்து அன்றைக்கி வந்து நீங்கள் வீட்டில் சண்டை பண்ணிவிட்டு அப்பா வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? இதில் எத்தனை பேர் ஏங்கம்மா நீங்கள் சண்டை பண்ணிவிட்டு அப்பா வீட்டுக்கு என்றைக்காவது வந்து இருக்கீங்களா? உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க அந்த மாதிரி கண்ணை கசக்கிட்டு வந்தால் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். அட்வைஸ் பண்ணியே கொல்லுவாங்க. வார்த்தைகள் பாருங்க. அட்வைஸ் பண்ணி கொல்றது இல்லம்மா, அதுல இன்னொரு வார்த்தை நீங்க மறந்துட்டீங்க. வந்த கண்ணை கசக்கிட்டு இங்க வர வேலை வச்சுக்காத. வந்தா 2 பேரும் ஜோடியா வாங்க, மாப்பிள்ளையோட வந்தா வா, இந்த தனியா கண்ணை கசக்கிட்டு வராத. அது மீறி நீ வரமா இருந்தா அங்க வரும்போதே அந்த குளம் இருக்குது, அதுல உளுந்து செத்து போயிரு, நாங்க வந்து எடுத்து அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படிம்பாங்க. அதனால பொழைக்க முடிஞ்சுது. இப்ப வந்து என்னன்னா எது என்ன நடந்ததுங்கிறது தெரியாது. அந்த புள்ள போனை போடும், டேடி அப்படிங்கோ, என்ன சாமி என்னாச்சு அப்படி, டேடி கடு, நீ எதையும் யோசிக்காது, நீ உடனே ஒரு கேப் புக் பண்ணிட்டு வந்து சரி அந்த நாய்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாது, இவங்க கிளம்பி வாண்டுற அது கால் டாக்ஸி வந்துட்டு வந்துடுங்க. அதுக்கடுத்து இல்லை இப்படின்னு இங்கே வந்து யோ இப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. அவன் வந்து என்னை கை நீட்டி பேசினான்ல, என் புள்ள இனிமேல் எப்படா அவங்ககிட்ட பொழைச்சிடறான்னு பார்த்துடலான்டா இப்படிங்கிற ஒன்று ஏற்றுவார். பிள்ளைக்கு அவங்க மேலே காதல் இருக்கும், நம்ம பண்ணுதான் தப்பு, நம்ம இதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சு வந்ததுனாலும் நெருங்கவே விட மாட்டாங்க. இப்படி இருக்கிற டைவோர்ஸை நான் நிறையா பார்த்துட்டேங்க. இல்லை சார், நான்
நான் இப்படிங்கோ சொல்ல தெரியாமல் தடுமாறு. நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சார், புரியுது, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சார், எங்கள் அப்பா தான் ரொம்ப டென்ஷன் ஆகுறார் சார், அப்பாவை நீங்கள் பார்த்து அப்படிங்கிறது சொல்லும். ஏன்னா அப்பா மேலே உள்ள பாசம். இந்த குழந்தைக்கு பார்த்த முதல் உலகம் இதுதான். இந்த 2வது உலகமும் பிடிச்சிருக்கு. பட் முதல் உலகத்தை விட்டுட்டு நான் எப்படி அந்த பக்கம் போகிறது அப்படிங்கிற இடம் தடுமாற்றமான சூழல் இருக்கும். ஸோ அந்த பெண் குழந்தைகளுக்கு அதோட குடும்பத்தோட வேல்யூ அதை நேற்று எல்லாமே சொல்லியிருக்கு. மாமியாரை எப்படி பார்த்துக்கணும், கணவரை எப்படி பார்த்துக்கணும், அங்கே எப்படி பொறுப்பாக நாம் பார்த்துக்கிறதுல தான் வந்து நம்மளை அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லேருந்து அந்த குழந்தைகளுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குங்க. சரிங்களா? ரைட். வேறு என்ன நீங்கள் கேட்கலான் இருக்கு? என்ன இருக்கு? ஏங்க அழுக ஆரம்பிச்சாச்சா? ஃபீலிங் ரொம்பவா இருக்குதாம்மா? போகிற போது 2 ரீப்பர் வேணால் கொடுத்துட சொல்கிறேங்க. சரி, இப்போ அவர் வந்து எல்லாத்துக்கு முன்னாடி உங்களை இது பண்ணிட்டாரு, உள்ள ஒரு கவலை வருத்தம் இருக்குதா, அவரை கூப்பிட்டு இங்கே நிற்க வச்சு 4 சாத்துறேன், அடி வாங்கிட்டு அப்போ தான் புத்தி வரும்னு விடுவீங்களா? வந்து என் சட்டையை பிடிப்பீங்களா? நான் இப்போ சொல்கிறேன், இப்போ அவரை பிடிச்சி அடிக்கிறேன், உங்களை இவ்வளோ தூரம் காயப்படுத்திருக்கேன், உங்களை வீட்டில் பிடிச்சி அடித்தார் அப்படிங்கிறதுக்காக அவரை இங்கே நிற்க வச்சு அடிக்கிறேன், அடி வாங்கிட்டு அப்போ தான் அந்த மனுஷனுக்கு புத்தி வரும்னு விடுவீங்களா? என் சட்டையை வந்து பிடிப்பீங்களா? வேண்டான்னு சொல்லிங்களா? வந்து சட்டையை பிடிப்பீங்களா? இன்னும் அந்தளவுக்கு தைரியம் இல்லையா? ரைட். வேண்டான்னு சொல்கிறீங்களா? அதுதான் காதல். புரியுதுங்களா? இந்த இடங்கள் என்னென்னா உங்களுக்குள்ளேயும் தான்கிற எண்ணம்லாம் இல்லை. தான்கிற எண்ணம் இருந்தால் இங்கே வந்து உட்காந்துருக்கவே மாட்டாங்க. எனக்கு வேலை இருக்குது, நீயே போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிறதெல்லாம் வரும். எல்லா பெண்களுக்கும் உள்ளே வந்து அந்த இனம் புரியாத காதல் இருக்குங்க. நிறைய பேர் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் எடுப்போம், அதிலெல்லாம் இது பண்ணுவாங்க, இதே தான் கேள்வி கேட்பேன், அப்படிம்பாங்க. ஏன் அப்படிம்பேன், ஆமாம் நீ பிடிச்சி அடிச்சிட்டு மறுபடியும் நான் எவனை பிடிச்சி அடிக்கிறது அப்படிம்பாங்க. நீயே அடித்து ஓய வச்சு அடிச்சிட்டின்னா நான் மறுபடியும் எவனை பிடிச்சி அடிக்கிறது? நான் அடிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும், அதனால் இழுத்துட்டு போய் நானே அங்கே அடிச்சுக்கிறேன் அப்படிம்பாங்க. அதுவும் ஒரு வகையான காதல் தான். அதனால் இந்த இடங்கள் வந்து 2 பேத்துக்குள்ளே கருத்தொற்றுமைங்கிறதெல்லாம் எப்போவுமே இருக்காது. நீங்கள் பிறந்து வளர்ந்த இடம் ஒன்று, அவர் பிறந்து வளர்ந்த இடம் ஒன்று, இதெல்லாம் தான் வந்து இது உங்களை மாதிரியே வேணும் அப்படிங்கிறது வந்து எண்ணங்கள் அப்படிங்கிறது, அதான் எண்ணத்தை போட்டு அது செயலுக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாங்க. பட் இன்றைய காலகட்டத்துக்கு அது வந்து ஒத்து வராத ஒன்று. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, எனக்கு எது நடக்குதோ நல்லதாக நடந்தால் போதுங்கிற ஒரு வேண்டுதலோடு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் தான் ஏமாற்றத்தை கொடுக்கும். என்ன மாதிரியே வேணும், என்ன மாதிரியே பார்த்துக்கணும் அப்படின்னா பையனை கட்டி வச்சதுக்கப்புறம் வந்துட்டு பையன் சந்தோஷமாக இருக்கணும் தானே நீங்கள் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. பையன் சந்தோஷமாக தான் இருப்பான், உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. எழுதி தட்டுமா? எழுதி தட்டுங்களா? அதுக்கு பேரே எதிர்பார்ப்புங்க. ஆசையே அழிவிற்கு காரணம். புத்தர் சொல்லியிருக்காரா இல்லையா? ஆசைப்படக்கூடாதுன்னு புத்தர் சொன்னாரா இல்லையா? யாரும் ஆசைப்படக்கூடாதுன்னு ஆசைப்பட்டது யாரு? அவரு தானே. ஐயோ யாருமே ஆசைப்பட வேண்டாம்ப்பா. எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. பையன் அதே தான். பையன் வந்துட்டு சினிமாவுக்கு போகலான்ட்டு சரி போய் காரு குப்பையாக இருக்கே தொடச்சிடலாம் அப்படின்னு போய் தொடச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் மருமக வந்துட்டு அத்தை நாங்கள் மூவி போயிட்டு வரேங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகுது. பார்த்தால் டைம் ஆயிடுச்சுன்ட்டு அவன் தொடச்ச உடனே சரி வா நான் சொல்லிட்டேங்க அப்படிங்குது. நானும் சரி போகலாம் வா நேரம் ஆகுதுன்ட்டு அப்படியே போயாச்சு. இப்போ உங்களோட பதில் என்னவாக இருக்கும்? உங்கள்கிட்ட சொல்லலை, ஆனால் உங்கள் மருமக சொல்லிட்டு போச்சு, என்ன பண்ணுவீங்க? வருத்தப்படுவீங்க. பாரேன் அப்படியே அவன் பார்த்த உடனே அப்படியே ஏறிட்டு போயிட்டான் பாரு. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக தெரிஞ்சுதா? அவன் நல்லவன் தான், அவன் அந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கிறான். என் பையன் நல்லவன். எனிவே அவன் தான் சரியில்லை. அவன் சொல்லுவா, எங்க போய் சொல்லிட்டு நேராச்சுடி வா உக்காரி. அந்த இடத்த நீங்கள் பார்த்ததில்லை. ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயுமே காதல் இருக்குங்க. நேற்று இப்போ நிறைய பிள்ளைங்க சொல்லுச்சு, நான் எங்கள் அம்மாட்ட இந்த ரெகுலராக சண்டை போடுவேன், ஆனால் எனக்கு இப்போ அதோட வேல்யூ தெரியுது, நான் இனி போட மாட்டேன். அந்த புரிதல் இல்லாதனால தான் நீங்களும் தடுமாறுறீங்க. ஒன்றும் இது இல்லை, ஒவ்வொரு இடங்கள்லையுமே இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் கல்யாணம் பண்ணுற போது தான் தெரியும், புரியுதுங்களா? அப்படியே மருமகள் அப்படியே இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி அப்படியே பார்ப்பீங்க.
அது நடக்கிறது, நிற்கிறது, பேசுறது, இப்படியே தான் கேமரா போகும். இது வந்து இப்போத்த மாமியார்களுக்குள்ள ஒரு இதுங்க. அந்த புள்ள சொல்லும், எனக்கு அப்படியே உடம்பே கூசுதுங்க சார் அப்படிங்கும். ஏமா உங்கள் மாமியார் உன்னை ரசிது, உனக்கு எது கூசுதுங்க நான். பரவாயில்ல, எனக்கு நல்ல மருமகளாக தான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு அது பார்க்குது, சந்தோஷப்படுது. போங்க சார், நான் சமயக்கட்டிலேருந்து இன்னவோ இவ்வாறு இருக்குதுன்னு திரும்பினா இவங்க விசுக்குன்னு தலை திருப்புவாங்க சார் அப்படிங்கும். அது வந்து ஆண் குழந்தைகளை பெற்ற அம்மாக்கள்கிட்ட உள்ள இயல்பான மனநிலை. அது உங்கள் தப்பு கிடையாது. முதல்ல அந்த இடத்த புரிஞ்சுக்கோங்க. அது இயல்பாக இருக்கும். போய் நாளைக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்தீங்கன்னா போகிற போது அந்த மருமகளை கண்ணத்தை பிடிச்சி கிள்ளலைன்னா மண்டை வெடிச்சு போயிடும். சரி வரேன் சாமி அப்படின்னு ஒரு கிள்ளிட்டு வரணும். அதுக்கு அது இப்படிங்க. இது எல்லாமே நடந்தே தீர வேண்டிய நிகழ்வு. அதுக்கு காரணம் அந்த பொண்ணு கிடையாதுங்க. உங்கள் பையனுடைய பிரச்சனைகளை கையாளக்கூடிய திறன் குறைவாக இருக்கிறதுனால அவர் ஸ்கிப் பண்ணி நகர்றது வந்து உங்களுக்கு மருமக தான் சொல்லி கொடுத்து கெடுக்கிறாங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த கண்ணோட்டத்தில் சிறிய மாற்றத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ அந்த இது வந்து வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு அவங்கள கொண்டு வர சொல்லுங்களேன். எதுங்க? அதான் இல்லை, அவங்களே போட்டு விட்டுருவாங்க. வர சொல்லுங்கண்ணே. சரி, இதில் கேள்விகள் எதுவும் கேட்கணுன்னு நீங்கள் கேளுங்க பார்ப்போம். உங்கள் குழந்தைகளை பற்றி இந்த உங்ககிட்ட இன்றைக்கி நீங்கள் அனுப்பிச்சிருக்கிற உங்கள் குழந்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விடலை பருவம் அப்படிம்பாங்க. இதை தமிழில் சொல்லுவாங்க ரெண்டும் கெட்டாம் வயசு. இதுலேயும் கூட்டு இல்லை, இதுலேயும் கூட்டு இல்லை. இப்போ இந்த குட்டி குழந்தைக்கு 2 இருந்தது. நான் அவரை கேட்க சொன்னேன், நீ சின்ன குழந்தையா பெரிய பையனான்னு கேட்க சொன்னேன். நான் பெரிய பையனுங்கண்ணா, சைஸ் என்ன இந்த சைஸ் இருக்குது. இதுதான் இப்போ இந்த குழந்தைகளோட இயல்பு மனநிலை. அதை இதெல்லாம் பெரிய மனுஷனா, இது முளைச்சி 3 இதுக்கெல்லாம் பாரு அப்படின்னு இருந்தீங்கன்னா அது உங்களது அறியாமை. அவன் ஃபீல் பண்ணுறான், நான் பெரிய ஆம்பளை அப்படிங்கிறத அவன் ஃபீல் பண்ணுறான். சரி, இப்போ வந்து ஒரு படம் காமிக்கிறேன். இந்த படம் நீங்கள் நிறையா தடவை பார்த்துருப்பீங்க, சரிங்களா? நிறையா தடவை பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து உங்களோட குழந்தை சார்ந்த இடத்த இதை பார்க்குறீங்க. உங்களோட குழந்தையோட நலனுக்காக தான் நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. இல்லைனா குடல் கறினா ஆக்கி சாப்பிட்டுட்டு அவர் திவ்யமாக ஃபேனை போட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களோட குழந்தை நலனுக்காக வந்திருக்கீங்க. அதில் உங்களோட மனநிலை என்னவா இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அசஸ்மெண்ட்டுக்கு தான் இந்த படம் போடுது. தெளிவாக பொறுமையாக அழகாக ரசிங்க. முடித்ததுக்கப்புறம் அதை இது பண்ணலாம். உங்களோட கண்ணோட்டம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நாம் அதுக்கு முடிவு பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு ஓடுற ஓட்டம் எல்லாமே இப்போ சொன்னீங்க, பொம்பளை சம்பாதிக்கிறதுனால 2 பேர் சம்பாதிக்கிறதுல ஏதோ ஒரு காசையாவது நம்ம மிச்சம் பண்ணி இங்கே இருக்கிற குழந்தைய அந்த இடத்துக்கு போய் உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை. 2 பேரும் ஒரு நோக்கத்தோடு தான் போகிறோங்கிறது தெரியாமல் தான் சண்டை பண்ணிக்கிறீங்க. நானும் என் குழந்தைக்காக தான் ஓடுறேன், இவரும் என் குழந்தைக்காக தான் ஓடுறாங்க அப்படிங்கிற இடத்த வந்து நீங்கள் என்றைக்கு உணர்றீங்களோ அப்போ மட்டும்தான் 2 பேர்த்துக்குள்ள கருத்தொற்றுமைங்கிறது இருக்கும். 2 பேரும் ஒரே டாஸ்க்கு தான் ஃபிக்ஸ் பண்ணி ஓடுறோம். குழந்தையின் எதிர்காலம், குழந்தை நலன் அப்படிங்கிறது. ரைட். இது பண்ணலாமா? ஆடியோ இல்லை இது வேணுமா? ஸ்பீக்கர் வேணுமா? லைட் ஆஃப் பண்ணிக்கப்பா. பொறுமையாக பாருங்கள். உங்கள் குழந்தை நலனுக்கான உங்களுடைய இது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் நல்ல சவுண்டு. இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாமேப்பா. அதான் அவ்வளோதானா?
சவுண்ட் ஆடியோ பாருங்க, அது ஃபுல்லா இருக்கு பாருங்கம்மா, கடைசி வரைக்கும் இருக்கு பாருங்க. அது ஃபுல்லா ப்ளே பண்ணி பாருங்க. அந்த பெஸ்ட் ஹோட்டல் கிடைக்கவே இல்லையா? இருக்கா? பெஸ்ட் பாதி சைடுல போயிருக்கு போல இருக்கு. CLIMAX. நல்லா இருக்கு. ஐயா சொல்லுங்க, வணக்கம் ஐயா சொல்லுங்க. வாங்க கொடுக்கலாம் Thank you.